வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/7/2025 ஆனி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. சந்திராஷ்டம் நாள் முழுவதும் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதே சமயம் கோபம் இல்லை என்றால் மேஷத்திற்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக பயணங்கள் அனுகூலத்தை தரும். நிதானமாக எல்லா விஷயத்திலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு கண்டிப்பாக கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் பஞ்சாயத்து வரை சென்றுவிடும். எனவே வெளியிடமோ உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ அனுகூலமாக இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக டக்கென்று மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் டக்கென்று மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காப்பாற்றலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் மாற்றம் வரவேற்கத்தக்க அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மிக மிக கவனமாக கையாளுவது நன்மை ஏற்படுத்தி தரும். பணவரவில் தேவையில்லாத இருந்த அனுகூலமாக இருந்த அமைப்பை நீங்களாகவே கெடுத்துக்கொள்வீர்கள். அது உங்களுடைய தனிவற்ற பதட்டமோ பேராசை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தூக்கமின்மை சிம்மத்திற்கு பெரிய தொந்தரவை 36 வயதிலிருந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுனால் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோருடன் மனமிட்டு பேசுவதும் பழைய நட்பில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வைத்து பார்ப்பது கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் கவனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்வது அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் சுப காரிய விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது
பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது, விட்டு கொடுத்து போகக்கூடியது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப செலவுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மேடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். ப்ரமோஷன் தடைகை தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். டக்கென்று தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இனிமையான செய்தி கிடைப்பதும், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், தொலைதூரத்திலிருந்து அனுகூலங்கள் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றங்களாக காணப்படுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது மீனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.